ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று சனம் எவிட்டான நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரோட டாப்பிக்கும் சிவானி மேலே தான் இருக்கு. ஸோ எல்லா பேரோட கொஸ்டினும் இதான், சிவானி எப்படி உள்ள இருக்காங்க, சனம் வெளியில வந்தாங்க. இந்த கொஸ்டினை அடிஷனலா ப்ரூவ் பண்ற விதமா பார்த்தீங்கன்னா நேற்று சிவானி உட்கார்ந்த இடத்துல இருந்து எபிசோட்ல தூங்கிட்டு இருக்காங்க. வீக் டேஸோட எபிசோட்னாலும் பரவாயில்ல, நேற்று கமல்ஹாசனோட எபிசோட், அந்த எபிசோட்லயும் சிவானி தைரியமா தூங்குறாங்க. நேற்று கேப்ரிலா சனம் சேவாத போய் எபிசோட்ல சொன்னாங்க சனம் அவ்வளவு பண்ணியும் சேவால, ரம்யா எதுவுமே பண்ணாம செகண்ட் சேவ் ஆயிட்டாங்கன்ட்டு. கேப்ரிலா என்னதான் சனம டீஸ் பண்ணாலும் சனமோட எஃபோர்ட் அவங்க பார்த்திருக்காங்க அண்ட் அதை உணர்ந்திருக்காங்க. அண்ட் சனம் சேவாரது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு கேப்ரிலாக்கும் புரிஞ்சிருச்சு. சோ சனம் எவிட் ஆனதுக்கு அப்புறம் 2% ஜென்யூனா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒன்னு ஆரி அண்ட் இன்னொன்னு கேப்ரிலா. அண்ட் சிவானியோட ஹோல் சீசன் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப், பாலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் டான்சிங். சிவானியே ஃப்ரைடே எபிசோட்ல சொல்லிட்டாங்க நான் டான்சிங்கை தவிர எதுவுமே பண்ணல பிக் பாஸ்ன்ட்டு. சிவானி மட்டும் அன்டிசர்விங்ல, சிவானி கூட இருக்கிற 3-4 பேரும் தான். அண்ட் அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல அர்ச்சனா இருக்காங்க. சோ அர்ச்சனாக்கு யார் யார் ஓட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அர்ச்சனாக்கு இந்த சீசன்ல ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரல. பட் இருந்தாலும் அடுத்த வாரம் அவங்க தான் சேவ் பண்ணப்படுவாங்க.